இறைச்சியை பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அதோட மேனேஜரை யாரை பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆஃபீஸர்ஸ், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஒர்க்கர்ஸ் அப்படின்ற அந்த பாகுபாடு கிடையாது. அந்த ஃபேக்டரியோட செக்யூரிட்டிக்கும் இந்த மேனேஜருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஏன்னா அந்த மேனேஜர் காலையில் வரும்போது இந்த ஃபேக்டரி மேனேஜரை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போவார். ஈவினிங் டைம்ல மேனேஜர் வந்து குட் ஈவினிங் சொல்லிட்டு போவார். இதுக்காகவே அந்த செக்யூரிட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபேக்டரியோட மெயின்டெனன்ஸ் ரூம்ல பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஒன்று நடக்குது. இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக மேனேஜர் அந்த ரூமுக்குள்ள போனாரு. அந்த ரூம் ஏற்கனவே ரொம்ப கோல்டா இருந்துச்சு. இவரு எல்லா செக்கும் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வரதுக்குள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு இவர் உள்ள இருக்கிறதே தெரியல. அதனால வெளிப்பக்கமா தாப்பால் போட்டாங்க. இவரு அந்த குளூர்ல நடக்க முடியாம நடந்து வந்தாரு. வந்து பார்த்தா அந்த டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு. இவரால் அதை திறக்க முடியல. மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் எல்லா ஒர்க்கர்ஸும் ஃபேக்டரியை விட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்த செக்யூரிட்டி ஏன்பா வேலை தான் முடிஞ்சிச்சா கிளம்புனாரு. இல்ல இந்த மேனேஜர் வெளியே வரல, எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னாரு. உடனே அடுத்த செக்யூரிட்டி இல்லப்பா எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நானும் ஃபேக்டரிக்குள்ள போய் பார்த்தேன் யாருமே இல்ல, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னாரு. இல்ல அவர் காலையில வரும்போது எனக்கு குட் மார்னிங் சொன்னாரு. அவர் குட் ஈவினிங் சொல்லாம இங்க இருந்து போவே மாட்டாரு. அப்ப அவர் உள்ளதான் இருக்கிறாரு, வேற எங்கேயோ இருக்காரு, போய் பார்க்கலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி உள்ள போனாங்க. உள்ள போனவங்க எல்லா ரூமும் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப அந்த ஃப்ரீசர் ரூம் பக்கம் வந்தாங்க. அது தாப்பால் போட்டு இருந்தது. ஒருவேளை இதுக்குள்ள இருப்பாரோன்ட்டு அந்த ஃப்ரீசர் ரூமை ஓபன் பண்ணி உள்ள போனாங்க. உள்ள போனா மேனேஜர் மயக்கமாய் கிடந்தாரு. உடனே அவரை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரை காப்பாத்திட்டாங்க. சாதாரணமா ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது இந்த மேனேஜரோட உயிரை எப்படி காப்பாத்திருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது ஒரு நல்ல ஹேபிட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.